ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி பாட்னி ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்டுக்கான ஃபங்கைக்கான கொஷின் அண்டு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில பேர் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நமக்கு டைம் சரியாக கிடைக்கல, அதனால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ எம்சிக்யூ முடிஞ்ச அளவுக்கு எம்சிக்யூ வந்து அப்டேட் பண்ணுறோம். மோஸ்ட்லி எல்லாமே ஃபங்கை பற்றி படிச்சிருப்பீங்க. அல்லது நீங்கள் எந்த டாபிக் வந்து படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து கேட்போம். சரிங்களா? பாட்னியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு டெஸ்ட் வந்து எழுதி பார்க்குறீங்களோ அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேசிக்கான கொஷின்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ் கொஷின்ஸை நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பேசிக் வந்து சரியாக படிக்காமல் நம்ம அட்வான்ஸாக தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். சரிங்களா? இது எதுலேருந்து கேட்டிருக்காங்க, இது வருமா வராதா அப்படிங்கிறது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு பேசிக்கான ஒரு கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதை தான் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேப்பரை எழுதி வச்சிங்க. ஸோ வீடியோவோட எண்டில் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஆன்சர்ஸும் வந்து டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும். சரிங்களா? நீங்கள் வந்து படிச்சுட்டு ஆப்ஷன் வந்து ரீட் பண்ணுங்கள். நான் முன்கூட்டியே சொல்லணும்னு நினச்சேன், அதாவது சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஆன்சரு எழுதி பாருங்கள். சரிங்களா? அல்லது உங்கள்கிட்ட இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே தனியாகவே என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 30லேருந்து 50 கொஷினாவது என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள் நீங்கள் படித்த கண்டென்ட்லேருந்து. சரிங்களா? அதனால் உங்களுக்கு எந்த கண்டென்ட் வேணுமோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட அவைலபிளாக இருந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபங்கை பற்றி நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். இங்கே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மைக்ரோரைசா எஸ்கேப் த ஃபினாமினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோரைசா அப்படிங்கிறது நம்ம வந்து இதில் ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்குது. சரிங்களா? அதாவது ஏபிசி ஆர்டருக்கு பதிலாக ஏசிபிடின்னு இருக்குது. ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ மைக்ரோரைசா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிம்பயாசிஸ். சரிங்களா? சிம்பியாசிஸ் இதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. எதுவும் சேர்ந்ததுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? மைக்கோ அப்படின்னா ஃபங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபங்கை ப்ளஸ்ஸு அதோட ரூட்டு, எதோட ரூட் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ரூட் வந்து சேர்ந்துருக்கும். சரிங்களா? அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இது வந்து சிம்பியாசிஸாக இருக்கக்கூடியது. ஏதாவது ஒரு பைனஸ் இந்த மாதிரியான ரூட்டில் இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோரைசா இஸ் கரெக்ட்லி டிஸ்கிரைப்டு. சரிங்களா? மைக்ரோரைசா வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபங்கை அண்டு ரூட்ஸ் சம் ஹையர் பிளான்ட்ஸ். இதுக்கு செகண்ட் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபங்கை அண்டு ரூட்ஸ் ஆஃப் சம் ஹையர் பிளான்ட், அதுதான் மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே மைக்ரோ மீன்ஸ் நம்ம ஃபங்கைன்னு சொல்லுவோம், ரைசா மீன்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. அதுக்கடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தி லைக்கன் கன்சிஸ்ட். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் தி லைக்கன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ரீன் ஆல்கே அண்டு ஆஸ்கோமைசிட்ஸ். பெரும்பாலும் இருக்கக்கூடிய லைக்கன்ஸு க்ரீன் ஆல்காவும் அதில் இருக்கக்கூடிய ஃபங்கை. சரிங்களா? லைக்கன் எது சேர்ந்தது நமக்கு தெரியும். ஆல்கா ப்ளஸ் ஃபங்கை இது தான் நம்ம லைக்கன் சொல்லுவோம். ஆஸ்கோமைசிட்ஸு அந்த ஃபேமிலி வந்து என்னது சேர்ந்துருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஈஸ்ட் சக்காரோமைசிஸ் சர்வீஸியே யூஸ்டு இன் த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப். ஸோ ஈஸ்ட் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ஏபிசி மட்டும் மாறி இருக்குது. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் எத்தனால். சரிங்களா? ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஈஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பேக்கரியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸ்ட்டை உற்பத்தி பண்ணுவோம். ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் வந்து எத்தனால். இதுதான் சரியான ஆன்சர்ஸ். அதுக்கடுத்து ஃபக்சினியா ஃபார்ம்ஸ் யூரோடியா அண்டு. சரிங்களா? ஃபக்சினியா வந்து எதை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, யூரோடியாவும் ப்ளஸ் வந்து டீலியா ஆனிய வீட் லீவ்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த ஃபங்கையை படிக்கிறப்ப பேத்தாலஜியும் வந்து என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணி படிங்க. ஸோ பேத்தாலஜியில் நமக்கு வந்து லைஃப் சைக்கிள் வந்து படிப்போம். ஸோ அங்கே ஃபங்கல் டிசீஸ் வரும்போது இது எல்லாமே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நடக்கூடிய அந்த லைஃப் சைக்கிள். சரிங்களா? அதை வந்து நல்லா படித்து வச்சுங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் டீலியா ஆனிய வீட் லீவ்ஸ். அதுக்கடுத்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம வந்து
அப்டேட் பண்ணோம். அதுக்கடுத்து காலுமெல்லா இஸ் ஏ ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன் ஸ்பொராஞ்சியம் ஆஃப். காலுமெல்லா அப்படிங்கிற ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பைரோகைராவா, ரைசோபஸா, யுலோத்ரிக்ஸா அண்டு நன் ஆஃப் தி எபோவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் ரைசோபஸில் இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் செக்ரிட் டாக்ஸின் டூரிங் ஸ்டோரேஜ் கண்டிஷன் ஆஃப் கிராப் பிளான்ட். எது வந்து டாக்ஸின் வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அஸ்பர்ஜில்லஸ், ஃபியூசாரியம், பெனிசிலம், கொலிட்டோட்ரைக்கம் அது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஸ்பர்ஜில்லஸ் ப்ளஸ்ஸு இது கூட இன்னொன்றும் இருக்குது பெனிசிலியம். இது ரெண்டும் தான் இதுக்கான ஆன்சர்ஸு. அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து மைக்ரோரைசா, ஏற்கனவே இது வந்து ரிப்பீட்டட் கொஷினு. மைக்ரோரைசா இஸ் ஏ எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். சரிங்களா, அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. இது நமக்கு வந்து தெரிஞ்சது. அதுக்கடுத்து லைக்கன் ஆர் வெல் நோன் காம்பினேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கஸ் வேர் ஃபங்கஸ் ஹேஸ். சரிங்களா, ஆல்கேவும் ஃபங்கையும் நம்ம சேர்ந்ததான் லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஆல்கா. சரிங்களா, அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸ். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து வந்து என்ன பண்ணிக்கும், வாங்கிக்கும். அதுக்கடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். விச் பேர் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளான்ஸ் டு ஃபெசிடியோமைசிஸ். இதில் எந்த ஆல்கே வந்து எந்த ஃபங்கை வந்து ஃபெசிடியோமைசிஸ் ஃபங்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம அந்த கிளாஸிஃபிகேஷன் நல்லா படித்தீங்கன்னா நம்ம வந்து எழுதிக்கலாம். சரிங்களா, அதனால் கிளாஸிஃபிகேஷன் படிக்கிறப்ப ஆஸ்கோமைசிஸில் எது வரும், ஃபெசிடியோமைசிஸில் எது வரும், டியூட்ரோமைசிஸில் எது வரும் அப்படிங்கிறதெல்லாமே நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டி ஆப்ஷன் பேர்ட் நெஸ்ட் ஃபங்கு அண்டு பஃபால். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபெசிடியோமைசிஸில் வரும். ஸோ மோராக பார்த்திங்கன்னா பெசைசா, மார்ச்செல்லா, கிளாவிசெப்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ்கோமைசிஸில் நமக்கு வந்து என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சரிங்களா, இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த பேர்ட் நெஸ்ட் ஃபங்கை அண்டு பஃபால்ஸ் இதுதான் ஆன்சரு. அதுக்கடுத்து த கொனிடியோஃபோர் ஆஃப் பெனிசிலியம் ஆர். கொனிடியோஃபோர் அப்படிங்கிறது யூனிநியூக்ளியேட்டா, பிக்மெண்டடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் யூனிநியூக்ளியேட் அண்டு பிக்மெண்டட். ஸோ அதுதான் கொனிடியோஃபோர் ஆஃப் பெனிசிலியத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் இன் த ரெஸ்பிரேஷன் ஆஃப் லைக்கன். ஸோ லைக்கனில் இதெல்லாம் பேசிக்காக நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷின்ஸ்லேருந்து பார்ப்போம். ரெஸ்பிரேஷனுக்கு லைக்கனில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சி சைஃபல்லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் அதுக்கான ஆன்சரு. அது சர்க்குலர் ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன பண்ணலாம் தெரியும். அதுக்கடுத்து மிக்சோமைசிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மிக்சோமைசிட்ஸ் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன். இது வந்து ஸ்லைம்லி மாஸ் ஆஃப் மல்டிநியூக்ளியேட் புரோட்டோபிளாசம் ஹேவிங் சூடோபோடியா லைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்கல்ஃபிங் த்ரோ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஜூஸ்போர். சரிங்களா, இதுதான் இருக்கும். இதுதான் மிக்சோமைசிட்ஸோட கேரக்டரில் வரக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து மைக்ரோரைசா ரெப்ரசன்ட். சரிங்களா, மைக்ரோரைசா வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும், ஃபங்கை அது ரூட். சரிங்களா, இது வந்து சேர்ந்தது தான் நம்ம மைக்ரோரைசான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஏ ஃபங்கஸ் அண்ட் ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ட். இது வந்து ரிப்பீட்டட் கொஷனு, அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து பிரான்ச்சு கொனிடியோஃபோர் ஆர் மீட் வித்தின். சரிங்களா, பிரான்ச்சு கொனிடியோஃபோர் பார்த்திங்கன்னா பெனிசிலியத்தில் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரிங்களா, அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. அதுக்கடுத்து காலுமெல்லா இஸ் ஏ ஸ்பெஷலைஸ்டு ஸ்டெரைல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, ஃபவுண்ட் இன் த ஸ்பொராஞ்சியம் ஆஃப். ஏற்கனவே இதுவும் ரிப்பீட்டடு கொஷினு. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரைசோபஸ், அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸ். சரிங்களா, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து மைக்ரோரைசா ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் த பிளான்ட் மெயின்லி டியூ டு. சரிங்களா, மைக்ரோரைசா ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட்ஸ் மெயின்லி. சரிங்களா, எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கில்லிங் இன்செக்டா, என்ஹான்ஸ்டு அப்சார்ப்ஷனா, லிவிங் அட்மாஸ்பியர் நைட்ரஜனா. ஸோ மைக்ரோரைசானாலே நமக்கு வரக்கூடியது என்னென்னா ஃபங்கையும் ரூட்டும். ஸோ அப்போ எதுக்கு தேவையில்லாமல் அது ரூட்டில் போயிட்டு என்ன வரும், என்ன பண்ணும், அதுக்கான நியூட்ரிஷனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, என்ஹான்ஸ்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன் ஃப்ரம் சாயில். சாயில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனை உறிஞ்சி வந்து என்ன பண்ணும், அது கொடுக்கும். அதுக்கடுத்து 18 பார்த்திங்கன்னா த கில்ஸ் ஆஃப் மஷ்ரூம். மஷ்ரூமில் இருக்கக்கூடிய கில்ஸு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா பியர் ஸ்போர்ட்ஸ் விச் ஹெல்ப் இன்
ரீப்ரொடக்ஷன் சரிங்களா. ரீப்ரொடக்ஷனுக்கு அது வந்து ஸ்போர் வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கடுத்து 19 இன் ஃபங்கை த ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் இன் த ஃபார்ம் ஆஃப், இதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸில் பார்த்தது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கிளைகோஜன், இதுதான் அதோட ஸ்டோரேஜ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. அதுக்கடுத்து கில்ஸ் ஆர் ப்ரெசன்ட், இப்போ தான் நம்ம வந்து சொன்னோம் சரிங்களா. இதில் எது ஃபங்கை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைசோபஸ் சரிங்களா. கில்ஸ் வந்து ஃபங்கையில் இருக்கும். இங்கே வந்து மாசு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பிரேஃபைட்டில் இருக்கிறது, ஆல்கையில் இருக்கிறது, ஃபர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரைசோபஸ் தான். அதுக்கடுத்து சாக் ஃபங்கை, இதுவும் நமக்கு வந்து கேட்கலாம். அந்த கிளாஸிஃபிகேஷனில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஃபங்கை இருக்குது. ஃபங்கை இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து சாக் ஃபங்கை இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் சரிங்களா. அப்போ இங்கே சாக் ஃபங்கை அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்கோமைசிட்ஸ் ஃபங்கை இருக்குது பார்த்தீங்களா. இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து எ பிளான்ட் விச் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் லேக் எ லேயர் ஆஃப் ஸ்டெரைல் வெஜிடேட்டிவ் செல் சரௌண்டடு சரிங்களா. என்னாச்சு சரௌண்டிங் த எக் இஸ் சரிங்களா. எ பிளான்ட் விச் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் லேயர் ஆஃப் ஸ்டெரைல் வெஜிடேட்டிவ் செல் சரிங்களா. அந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் அந்த ஸ்டெரைல் வெஜிடேட்டிவ் இது வந்து இருக்காது. அது எதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சக்கரோமைசிஸ் சர்வீசியே, அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்காது. அது வந்து ஒரு வகையான ஆஸ்கோமைசிட்ஸ் ஃபங்கை. அதுக்கடுத்து ஃபங்கல் ஃபிலமெண்ட் சிஸ்டம் known as mycelium and pseudomycelium is formed in சரிங்களா. ஃபங்கல் ஃபிலமெண்ட் சிஸ்டம் known as mycelium and pseudomycelium formed in, மைசிலியமும் சூடோமைசிலியமும் இதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம இதில் பார்க்கலாம்னா ஈஸ்ட்டில் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து 24 மைக்ரோரைசா ஆக்டஸ். மைக்ரோரைசா நம்ம ஏற்கனவே நிறைய டைம் வந்து சொன்னது தான். ஃபுட் ஃபேர் இன் அட்வர்ஸ் கண்டிஷன் சரிங்களா. ஃபுட் ஃபேர் இன் அட்வர்ஸ் கண்டிஷனில் ஃபுட்டை வந்து என்ன பண்ணுறது கொடுக்கக்கூடியது. அதுக்கடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் எடிபிள் ஃபங்கை, கீழக்கத்தில் எடிபிள் ஃபங்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அகாரிகஸ் சரிங்களா, இதுதான் எடிபிள் ஃபங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஷன் ஒரு சில இதுக்கு மாறி இருக்குது. அதாவது ஏபிசிக்கு பதிலாக ஏசிபின்னு இருக்குது. ஸோ அதை எடிட் பண்ணும்போது சரியாக பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிறேன். நீங்கள் கரெக்டாக போடுங்க. அதுக்கடுத்து 26 விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் லேயர் ஆஃப் ஸ்டெரைல் வெஜிடேட்டிவ் செல்ஸ் சரௌண்டு எக். ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். இதுக்கான ஆன்சர்ஸ் நமக்கு தெரியும். ஈஸ்ட்டை தான் நம்ம வந்து சக்கரோமைசிஸ் சர்வீசி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 27 பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அபவுட் ஃபங்கை இன்ஃபெக்ட். ஃபங்கை இன்பர்ஃபெக்டி அப்படின்னு ஏன் சொல்கிறோம், முழுமையற்ற பூஞ்சை அப்படின்னு நம்ம வந்து தமிழில் சொல்லுவோம். அது ஏன்னா அந்த ரீப்ரொடக்ஷன் வந்து அது என்ன பண்ணாது, செய்யாது. அதனால் அது வந்து ஃபங்கை இம்பெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டியூட்ரோமைசிட்ஸ் அதுதான் ஃபங்கை இம்பெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தே டூ நாட் ஹேவ் செக்சுவல் ஃபேஸ் சரிங்களா. அது ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணாது. அதனால் டூ நாட் ஹேவ் செக்சுவல் ஃபேஸ் வந்து அது இல்லை. அதனால் அது வந்து ஃபங்கை இன்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செக்சுவல் இது எல்லாமே இருக்கும், செக்சுவல் ஃபேஸ் மட்டும் என்ன பண்ணாது, இருக்காது. அதுக்கடுத்து லைக்கன்னு நமக்கு வந்து தெரியும். ஆல்கேவும் ப்ளஸ் வந்து ஃபங்கை இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம், லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ லைக்கன் வந்து எதில் வரும் அப்படின்னா ஆட்டோட்ராஃபிக்கில் வந்து என்ன பண்ணும் வரும். ஏன்னா அது அங்கே ஆல்கே இதெல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால. அதுக்கடுத்து பெனிசிலியம் பிலாங்ஸ் டு, பெனிசிலியம் வந்து எந்த கிளாஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கோமைசிட்ஸ், இதில் தான் பெனிசிலியம் வரக்கூடியது. அதுக்கடுத்து த சீஃப் கேரக்டர் ஆஃப் கிளாஸ் ஆஸ்கோமைசிட்ஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப், இதில் வந்து அந்த ஆஸ்கோமைசிட்ஸில் என்ன ஃபார்மேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுனால அது ஆஸ்கோமைசிட்ஸ்னே வைப்போம். ஃபெசிரியோஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஃபெசிரியோமைசிட்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. இது சிம்பிள் கொஷினு. ரீப்ரொடக்ஷன் இன் ஃபேரி ரிங்ஸ் அக்கர்ஸ் பை மீன்ஸ் ஆஃப், ரீப்ரொடக்ஷன் ஃபேரி ரிங்ஸ் அக்கர்ஸ் இன் த மீன்ஸ் ஆஃப், இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் ஸ்போர்ட்ஸ் சரிங்களா. அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. அதுக்கடுத்து அண்ட் எடிபிள் பார்ட் ஆஃப் மஷ்ரூமில் எது எடிபிள் பார்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. மஷ்ரூம் அப்போ பெசிரியோமைசிட்ஸில் வருது, பெசிரியோகார்ப் அதுதான் நமக்கு வந்து எடிபிள் பார்ட். அதுக்கடுத்து மைக்ரோரைசா எஸ்கேப் த பினாமினா ஆஃப், மைக்ரோரைசா எதில் வருது நமக்கு, இதோட நிறைய டைம் இது வந்து ரிப்பீட் ஆகிடுச்சு. சிம்பயாசிஸ் சரிங்களா, சிம்பயாட்டிக் இருக்கக்கூடியது.
மோஸ்ட் ஆஃப் தி லைக்கன் கன்சிஸ்ட் சரிங்களா. லைக்கனில் பெரும்பாலும் என்னென்ன இருக்கும், ஆல்கே இருக்குன்னு தெரியும். அது என்ன வகையான ஆல்கே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூ கிரீன் ஆல்கே அண்டு ஆஸ்கோமைசிட்ஸ் சரிங்களா. இதுதான் நமக்கு லைக்கனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து ரிலீஸ் ஆஃப் பெசிடியோமைசிட்ஸ் அஃபெக்டட் பை சரிங்களா. பெசிடியோமைசிட்ஸ் வந்து எது அஃபெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப் மெத்தட் சரிங்களா. அதுதான் அதுக்கான ஆன்சர். ரிங்வோம் வந்து எதனால் வருது நமக்கு தெரியும் சரிங்களா. அது ஃபங்கைனால் தான் என்ன பண்ணுது வருது. இப்போ கழுத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம், சொரியும் போது திடீர்னு வந்துடும் சரிங்களா. அதுக்கடுத்து ஃபங்கஸ் வித்தவுட் எனி மைசிலியம் அது என்னான்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கொஷினு. ஸோ இது பார்த்திங்கன்னா சக்கரோமைசிஸ் சர்வீஸே ஈஸ்ட் அதுதான் சொல்லுவோம். அதுக்கடுத்து செர்கோஸ்போரா பெர்சனேட்டா எதில் வரும், ஆஸ்கோவா பெசிடியோவா ஃபங்கை இன்ஃபெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செர்கோஸ்போரா பெர்சனேட்டா சரிங்களா. இது வந்து ஃபங்கை இன்ஃபெக்டில் வரும். டியூட்ரோமைசிட்ஸில் வந்து என்ன பண்ணக்கூடியது வரக்கூடியது. அதுக்கடுத்து 39 சம் ஃபங்கை ஹேஸ் நோ கிராஸ் வால் இன் தர் ஹைஃபே. தீஸ் ஹைஃபே ஆர் கால்டு சரிங்களா. ஃபங்கையில் வந்து அந்த இதெல்லாமே இல்லாமல் இருக்கும், கிராஸ் வால் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் செப்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. கிராஸ் வால் இருந்துச்சு அப்படின்னா அது செப்டேட்டு, நோ கிராஸ் வால் அப்படின்னா அது நான் செப்டேட். விச் டிவிஷன் ஆஃப் ஃபங்கை இன்க்ளூட் கிளஃப் ஃபங்கை சரிங்களா. எதை நம்ம வந்து கிளஃப் ஃபங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. இது வரைக்கும் சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லி சொன்னோம், அது என்னென்னு நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளஃப் ஃபங்கை அப்படிங்கிறது நம்ம பெசிடியோ மைசிட்ஸ் ஃபங்கை தான் சரிங்களா. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளஃப் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஹீலோட்டிசம் இஸ் எ டேர்ம் யூஸ்டு இன் த சிம்பியாசிஸ். ஹீலோட்டிசம் அப்படிங்கிறது அந்த சிம்பியாசிஸ் சொல்லுவோம். எது சேர்ந்தது ஹீலோட்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஆல்கே அண்டு ஃபங்கை அதுதான் ஹீலோட்டிசம். ஹீலோட்டிசம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஃபங்கை அண்ட் ஆல்கே இது நமக்கு தெரியும் சரிங்களா. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ஆல்கே சிம்பிளாக சொல்லிடலாம். அதுக்கடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஷோ ஹெட்ரோதாலிசம். ஹெட்ரோதாலிஸ் வந்து எதில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைசோபஸ் இதில் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து த செக்சுவல் ஸ்டேஜ் ஆஃப் குளோரமல்லா டுக்குமெனன்சிஸ் சரிங்களா. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா கொலிட்டோட்ரைக்கம் அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து மைக்ரோரைஸா ஹெல்ப் இன் த அப்சார்ப்ஷன் மெயின்லி சரிங்களா. மைக்ரோரைஸா நியூட்ரிஷனை அப்சார்ப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன வகையான நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து பாஸ்பேட்டை வந்து அதிகமாக என்ன பண்ணும் இழுத்து கொடுக்கும். இதெல்லாம் பேசிக்கான கொஷின்ஸ் தான். இது அந்த லைனில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கூற்று காரணம் அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்திங்களா அதில் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு லைனில் அதையும் கொடுத்துருவாங்க. மைக்ரோரைஸா வந்து அதிக அளவில் பாஸ்பேட்டை வந்து எடுக்கும். அப்போ அது பாஸ்பேட்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம அந்த எப்படி கேட்டாலும் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து 46 பாருங்கள். மைக்ரோரைஸானா நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன். இட் ப்ரெசன்ட் இன் ட்ராபிக்கல் எவர்கிரீன் கிளைமேட் அபண்டன்ட்லி சரிங்களா. அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஃபங்கை டிஃபர் ஃப்ரம் அதர் கிங்டம். ஸோ ஃபங்கை வந்து மற்ற உலகத்துலேருந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஆர்கச் விட்டகர் தான் வந்து பிரித்து வச்சுருப்பார் 5 உலக வகைப்பாட்டில் தனியாக. அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் மல்டி செல்லுலார் டீகம்போசர்ஸ் சரிங்களா. அதுக்கடுத்து ஃபங்கை டூ நாட் ஹேவ் சரிங்களா. ஃபங்கையில் என்ன இருக்காது, இதுவும் ரீசன் பிரிக்கிறதுக்கு, இதுவும் ரீசனு. இதில் பிளாஸ்டிக் இருக்காது, பசங்க நீங்கள் வந்து என்ன பண்ணாது காணப்படாது. ஃபங்கை கேன் பி டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் ஆல்கே ஆன் த பேசிஸ் ஆஃப். ஃபங்கை வந்து ஆல்கேலேருந்து பிரிச்சுருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைட்டினஸ் செல்வால் அண்டு லேக்கிங் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். அதோட செல்வால் வந்து கைட்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் என்ன இருக்காதுன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்காதுங்கிறது நமக்கு பேசிக்காக தெரிஞ்சுது. மைக்ரோரைஸா ஃபவுண்டின். மைக்ரோரைஸா அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா ஒலிகோட்ராஃபிக் சாயிலில் வந்து என்ன பண்ணும் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ இது எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் 50க்கு ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ அட்வான்ஸ்டு கொஷின்ஸ் வந்து கிடைச்சாலும் அதையும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து டைம் கிடைக்கல. அதே போல் நோட்ஸும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. நோட்ஸும் வந்து நான் அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு என்ன டாபிக் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.